மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என்று கூறியுள்ள கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரில் மூடா என்று அழைக்கப்படும் மைசூரு நகர வளர்ச்சி ஆணையம் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு மாற்று நிலம் ஒதுக்கியதில் 3800 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்தது. ஆனால் தனக்கும் மூடா முறைகேடுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சித்தராமையா தெரிவித்தார். இந்நிலையில் மூடா முறைகேடு குறித்து முதலமைச்சர் சித்தராமையா மீது விசாரணை நடத்த கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அனுமதி அளித்தார். இந்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் சித்தராமையா தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனு மீது விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதி நாக பிரசன்னா தீர்ப்பளித்தார். அதில் மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் அவரது ரிட் மனுவையும் தள்ளுபடி செய்து ஆணையிட்டார். இதனால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.